நான் வந்து திவ்யா கிரியேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். நான் ரொம்ப நாளாக வந்து இந்த பதிவு உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறேன். முருகனுக்கு வந்து எல்லாருமே 48 நாள் விரதம் இருக்கிறாங்க தைப்பூசத்துக்கு. ஏற்கனவே வந்து நிறைய நாள் போயிடுச்சு. தயவு செய்து இந்த பதிவை கேட்டதுக்கப்புறமாவது முருகன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு 11 நாள், ஒரு 21 நாள், ஏன்னா நம்ம 48 நாளை கடந்து வந்துட்டுருக்குறோம். இன்னும் வந்து ஒரு 9 நாள் தான் இருக்குது. அதனால் ஒரு 11 நாள் அல்லது ஒரு 6 நாள், ஒரு 3 நாள் முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு நாளாவது விரதம் இருந்து முருகனை மனசார வழிபடுங்க. காலையிலையும் மத்தியானம், நைட்டு 3 நேரம் பால், பழம் எடுத்துகிட்டு மனசார முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி முடியாதவங்க ஒரு நேரமாவது விரதம் இருந்து முருகனை மனசார வழிபடுங்க. இந்த விரதம் கண்டிப்பாக பலனை நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்குது. அதனால் மனசார முருகனை வழிபட்டு இந்த பிரார்த்தனையில் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகளை எல்லாம் வச்சு நீங்கள் கேட்குறது கிடைக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். தயவு செய்து முருகனுக்கு இந்த தைப்பூசத்தில் விரதம் இருங்க. 11 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே வந்து 1ஆந்தேதி நீங்கள் இருந்திருக்கணும் 11 நாள். ஏன்னா 11ஆந்தேதி தான் தைப்பூசம் வருது. இன்றைக்கி தேதி 4. அட்லீஸ்ட் ஒரு 6 நாளாவது இருங்க. 6 நாளுன்னா வர்ற 6ஆந்தேதி வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 நாள் விரதம் இருக்கலாம். ஒரு நேரம் மட்டுமாவது விரதம் இருங்க. 2 நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் மட்டுமாவது விரதம் இருங்க. 2 நேரம் கோயிலுக்கு போங்க. முடியாதவங்க ஒரு நேரம் கோயிலுக்கு போங்க. சாமிக்கு பாலும் பழமும் மட்டும் வச்சா போதும். நம்மளால் முடிஞ்ச எளிமையான ஒரு நெய்வேத்தியம் மட்டும் வைக்கலாம். அப்படி இல்லை என்னால் 6 நாள்லேயும் ஒரு நேரம் விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க ஒரு 3 நாள் விரதம் இருங்க. 3 நாள் விரதம் இருக்கணும்னா 9ஆந்தேதி இருங்க. அப்படி இல்லை என்னால் ஒரு நாள் கூட அந்த 9 நாளுமே என்னால் இருக்க முடியாதுங்கிறவங்க அந்த தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது ஒரு நேரம், முழு நேரம் இருக்க முடியலனாலும் ஒரு நேரம் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு மறுநேரமெல்லாம் கூட நீங்கள் விரதம் இருக்காமல் அந்த ஒரு நேரம் அப்பன் முருகனுக்காக விரதம் இருங்க. உங்கள் கோரிக்கையை, உங்கள் நியாயமான கோரிக்கைகளை வைங்க. கண்டிப்பாக அடுத்த தைப்பூசத்துக்குள்ளார அவர் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. எத்தனையோ பேர் பலனடைஞ்சிருக்கிறாங்க. நானும் கூட தான். அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவை எப்படியாவது சொல்லணும்னு நினச்சேன். சொல்கிறேன். கண்டிப்பாக இருந்து பயனடைஞ்சு எல்லாருமே நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. இதை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். கேட்டது கிடைக்கும். நன்றி. வணக்கம்.